இந்த வருஷம் பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன பராசக்தி படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். படம் பார்த்தேன், எனக்கு உண்மையாவே படம் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. ஒர்க் ஆயிருந்துச்சுன்னா எமோஷன் சீன்ஸ் எல்லாம் சுத்தமா ஒர்க் ஆகல. அந்த மெயின் கதை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அந்த இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு, அந்த கருத்தெல்லாம் ஓரளவுக்கு ஒர்க் ஆயிருந்துச்சு. அதுக்காக போட்ட எஃபோர்ட் எல்லாம் ஒர்க் ஆயிருந்துச்சு. ஓவராலா எனக்கு அந்த படம் ஒரு குட் வாட்ச்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு? படமே வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மிக்சடு ஃபீலிங்ஸ் தான். ஏதோ எனக்கு அங்கங்க சில இடங்கள்ல படம் நல்லா இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கே ஆகல. எனக்கு அந்த புறநானூறு படை போராட்டம் ஒர்க் ஆச்சு. ஆனா அதுல இன்னும் கொஞ்சம் டெப்தா காமிச்சிருந்திருக்கலாம். எடுத்தவொடனே அவுட் ஆஃப் நோவேர்ல அது ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் ஆக்சுவல் கரு. ஆனா அதை வச்சுதான் அதுதான் மெயின். அது ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னே சொல்லாம ஆரம்பிக்கிறது ரொம்ப இதா இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயம் எனக்கு ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. இப்ப இவனுக்கு சிவகார்த்திகேயன் எதனால வந்து எதிர்ப்பா இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கிடையாது. சரி, ஓகே, அவர் வந்துட்டு அந்த காலேஜ்ல படிச்சாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டா கூட அவரை ஃபாலோ பண்ற, அவரை பத்தி தெரியாமலே வளர்ற அவரோட கூட பிறந்த தம்பி அதர்வாக்குமே அதே இதுதான். இவங்களே எந்த ரீசன்னால இந்தி எதிர்ப்பு ஆகுறாங்க, அது இவங்களே இந்த பர்சனல் கேரக்டர்ஸ் எப்படி பாதிச்சுது, இந்த செலியன் அப்புறம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எப்படி பாதிச்சுது அப்படின்னு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இல்ல. அந்த கேரக்டர் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஆப்போசிட்டா வர ஜெயம் ரவி கேரக்டருக்கும் அது ஏன் வந்து அவரு அவ்வளோ ஏன் வில்லனிசமா அத்தனை பேர்த்த கொல்ற அளவுக்கு இறங்குறாருன்னு பெருசா டீடைலிங் இல்ல. அவரோட கேரக்டருமே ரொம்ப வீக்கா தான் இருந்துச்சு. அவர் கேரக்டர்ல ஒரு பஸ்ட் அவுட் ஆவாருங்கிற மாதிரியே ஓவரா அந்த குக்கர்ல பிரஷர் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏறிட்டே இருக்கு. ஆனா அது கடைசி வரைக்கும் ஒழுங்கான இடத்துல அந்த பிளாஸ்ட் ஆச்சான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆகல. அவன் ஏன் முதல்ல அப்படி பண்றானே தெரியலையே. அவனோட பர்சனல் பிரச்சனை கொஞ்சம் இருக்கு, அதனால அவனுக்கு வந்துட்டு தமிழ் ஹிந்தி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானா, இல்ல உண்மையாவே தமிழ் அவனுக்கு பிடிக்கலையா, இல்ல அவன் ஒரு சுப்ரீமிஸ்டா, அந்த மாதிரி கேரக்டர் அது எதுவுமே காட்டல. அவன் ஒரு சுப்ரீமிஸ்ட்னா அதுக்கான ஒரு ரைட் அப் இருந்திருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அதாவது ஆக்சுவலா அந்த புறநானூறு படை ஒரு சீக்வன்ஸ்ல என்ன ஆகும்னா, எஸ்கேனால இவனுக்கு ஜெயம் ரவிக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துருது. அந்த கான்ஃபிளிக்ட்ல இருந்தே படம் வந்துட்டு ஏதோ இவனுக்கும் அவனுக்கும் அதுக்கு பர்சனல் கான்ஃபிளிக்டா மாறிடுது. இந்த கதையோட இதா வந்து இல்ல, அந்த ரைட்டிங் நல்லா இருக்கு. அந்த கான்ஃபிளிக்ட் வந்துட்டு இவனுக்கு அந்த கான்ஃபிளிக்ட் மூலமா தானே இவன் பர்டிகுலரா டார்கெட் பண்ணப்படுறான். இல்லனா வந்துட்டு அது ஒரு ஏக்காம போகும். இது பர்டிகுலரா இவன் ஃபேமிலி இவன் நல்லா பாதிக்கப்படுறான், அதெல்லாம் ஒர்க் ஆகுது. ஆனா அதுதான் ரீசனா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அதெல்லாம் இதோட மைய கருத்தே வந்துட்டு இந்த விஷயமா இருக்கிறப்ப, ஆனா இது வந்து நார்மல் ஹீரோ வில்லன் சண்டம் போகும்போது இது ஒரு பீரியாடிக் டிராமாவே இருந்தலாமே, இது ஏன் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணி இப்படி இருக்குங்கிறது இதை எதிர்பார்த்து வர ஆடியன்ஸுக்கு ஒரு அதிருப்தியா தான் இருக்கும். ஒர்க்கான விஷயங்கள் வேற. ஸ்ரீலீலா லவ் எனக்கு 1% கூட ஒர்க் ஆகல. அதுவும் இல்லாம வந்துட்டு புறநானூறு படை போராட்டத்தை கால் ஆஃப் பண்றது வந்துட்டு அது ஃபர்ஸ்ட் ஒரு சீக்வன்ஸ்னாலதான் ஆகும். ஒரு டிராஜடிக் இன்சிடென்ட் நடந்துரும், அதனால அந்த இதுக்கு மேல இந்த தேவையில்லாத போராட்டம் வேணாம்னு டிராப் பண்ணுவாங்க. வந்துட்டு இது வேணாம் அப்படின்னு டிராப் பண்றாரு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு ரீசனுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்றது, அது எனக்கு அது அந்த எமோஷனும் சரி. இப்ப அவனை அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் காட்டும் போதே இவனை கன்ஃபார்ம் கொலை பண்ண போறானுங்க, இல்ல இவன் வந்துட்டு இந்திய எதிர்ப்பினால பாதிக்கப்பட்டு சூசைட் பண்ணிக்க போறான் அப்படிங்கிற மாதிரியான கேரக்டரா இருந்துச்சு. அந்த கேரக்டர்ஸ்லாம் அந்த இதுவுமே வந்துட்டு அதுக்கான ஒரு கிரவுண்டடா ஒரு டைம் எடுத்துக்கலாம் அவங்க. இதுக்கப்புறம் இதுன்னு கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டாங்க அந்த கரெக்டான அந்த போர்ஷன் வரும்போது, அதனால அதுவும் கொஞ்சம் டைல்யூட் ஆயிடுச்சு. அதுவும் அதே வந்துட்டு எஸ்கேவோட பர்சனலா பாதிக்கப்படுறாருல, அவர் நான் இந்த வேலைக்கு அடுத்த கட்டத்து வாழ்க்கைக்கு போனோம்னா அதுல ஹிந்தி அவர் எப்படி அடக்குமுறை பண்ணுது, எப்படி அவர் அமுக்குது, அவர் மேல வர விடாம, அந்த சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. உனக்கு எதிரில இருக்க அவனுக்கு சொல்ல தெரியல, ஆனா அவன் வந்துட்டு இதை தாழ்வா பார்த்துட்டு இதை திணிக்க பாக்குறான் அப்படிங்கிறது, அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்துட்டு நடக்கிற அந்த எமோஷனல் டிராஜடி எல்லாம் 1% கூட கனெக்ட் ஆகல. இந்த படத்துல இதே மாதிரி நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது வந்துட்டு இந்த படத்தோட இந்த மெயினா இவங்க ஒரு எக்ஸ்பிரேஷன் கிரியேட் பண்ணாங்களா இந்த படத்து மேல, ஆமா, அதை வந்து எனக்கு டைலூட் பண்ண விதமா இருந்தது. வந்துட்டு ஒரு பேன் இந்தியா காஸ்டிங்க உள்ள கொண்டு வந்தது கொஞ்சம் டைலூட் பண்ற விதமா இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த காட்சிகளை சுத்தமா ஒர்க்கே ஆகல. கொஞ்சம் ஓப்பனா என்ன பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கிரிஞ்சா முடிஞ்ச மாதிரி இருந்தது. இல்ல ஆக்சுவலா உங்களுக்கு எல்லாருக்குமே கிரிஞ்சா தான் இருக்கும் அந்த சீன்லாம். ஒரே கேமியோ வந்துட்டு பசில் ஜோசப் கேமியோ. ஓகே, இப்ப பசில் ஜோசப் மொமெண்ட் வச்ச உடனே அது ஜெயம் ரவியோட அந்த கேரக்டர் ரொம்ப இருக்க எல்லாரும் மட்டமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஜெயம் ரவி கேரக்டர் வீக்கா இருது இந்த இடம் மட்டும் இல்ல,
இதுக்கு நடுவுல அங்க ஒரு மாசக்கர் நடக்குது. அது நடக்கும்போது ஆப்போசிட்ல வந்துட்டு காமெடி சீன் வச்சிருக்காங்க. ஈக்குவலா இது வந்துட்டு இப்ப ரீசெண்டா ஒரு படம் காந்தாரா படத்துல தான் வந்துட்டு இருக்கும். ஒரு வார் சீக்வன்ஸை காட்டுறேன்னா நடுவுல வந்துட்டு இந்த அவர் வந்துட்டு அந்த காமெடியன் வந்துட்டு ஒரு காமெடி சீன்லாம் வந்துட்டு இருக்கும். அப்புறம் இந்த படத்துல எனக்கு இன்னொன்னு ரொம்ப பிடிக்காத விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் எனக்கு நிறைய இடங்கள்ல மணிரத்னம் படத்தை வர மாதிரி அந்த கேரக்டர்ஸ் அதர்வாவோட பிஹேவியர்லாம் எனக்கு நிறைய இடத்துல அப்படிதான் தோணுச்சு. அது வந்துட்டு அவங்களோட ஸ்டைலாவே போயிருந்திருக்கலாம், அவங்களுக்கான இதாவே போயிருக்கலாம். ஆனா இந்த படத்துல கேஸ்டிங் வைஸ் கொஞ்சம் பரவாயில்ல. மணிரத்னம் அளவுக்கு ரொம்ப அக்மார்க் மயிலாப்பூர் கேங்ஸா இல்லாம இந்த ரேண்டம் சோசியல் மீடியா ஆளுங்களை எடுத்து போட்டாலுமே அவங்க கிட்ட இருந்து நல்ல எஃபோர்ட் புல் பண்ணிருக்காங்க. ஒரு சீன்ல வந்துட்டு அத எஸ்கேவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறதுக்கு ஒரு கேரக்டர் வருது இல்ல, அகைன் இன்டர்வலுக்கு முன்னாடி சாக்ரிஃபைஸ் பண்ற கேரக்டர். அந்த கேரக்டர் அவர் வந்துட்டு இன்ஸ்டால கிரிஞ்சு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு 2 பொண்ணுங்களை வச்சு. மோஸ்டா யாருக்குமே அந்த ஆள் பிடிக்காது. ஆனா அந்த ஆள் கிட்ட கூட ஒரு நல்ல ஆக்டிங் புல் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பாலு போஸ் வந்தாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த ஏ கிளாஸ் மயிலாப்பூர் கேங் இல்லாததுனால கொஞ்சம் சாட்டிஸ்பிகேஷனா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல ரொம்ப மிஸ்காஸ்டா இருந்தது அந்த பிரைம் மினிஸ்டர் கேரக்டர். எனக்கு ஓகே, எனக்கு கேட்டா அவ பரவாயில்லன்னு தோணுது. இவங்க எதுக்கு இது சுதா கங்கோரோட டச்சா என்ன இந்த மாதிரி அப்துல் கலாம், இந்திரா காந்தி இவங்க எல்லாம் காட்டுறது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த லவ் சீன் இல்ல, அது வந்துட்டு வாண்டடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே இருக்கிற எஃபர்ட் ஓகே. ஆனா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமும் அந்த எதுக்கு அந்த சாங் சுத்தமா அந்த ஒரு பர்சன்ட் கூட கனெக்ட் ஆகல. ஜிவி பத்தி சொல்லுங்க. ஜிவி எனக்கு கேட்டா இந்த படம் ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் ஜிவி வந்துட்டு டோட்டலா இந்த படத்துல எதுவுமே எனக்கு சாங்ஸ் எதுவும் அவ்வளோ ஒர்க் ஆகல. அடியாலையை மட்டும் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. மத்த எந்த சாங்ஸுமே எனக்கு பெருசா எனக்கு அந்த ரத்னமலா சாங் அடியாலை அதுவும் ஒர்க் அவுட், ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த ரத்னமலா சாங் சுத்தமா அந்த படத்துக்கும் அதுக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி உட்கார வைக்கிற மாதிரியான பாட்டு அது. அதுவும் இந்த அதர்வா கேரக்டர் வந்துட்டு அந்த கேரக்டர் எதுக்காக அப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் எழுதும் போது ஏதோ கொஞ்சம் ரொம்ப ஆங்கிரி யங் மேன் கேரக்டர் மாதிரி இருக்கும்னு பார்த்தா அது வந்துட்டு எஸ்கேக்கு டிபிக்கலா லவ்க்கு ஹெல்ப் பண்ற கேரக்டர் மாதிரி ஆயிருது. ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. எஸ்கே மோசமெல்லாம் நடிக்கல, பட் எனக்கு வந்துட்டு ஓகே, எனக்கு அவர் நடிச்சதுலாம் எல்லாமே பிடிச்சிருந்தானா. எங்கேயோ எனக்கு வந்துட்டு அப்பப்போ சூர்யா வந்துட்டு போனது ஒரு மாதிரியா இருந்துச்சு. மற்றபடி எஸ்கேவோட நடிப்புல பெருசா எந்த குறையும் சொல்ல முடியாது. எனக்கு ஸ்ரீலீலா நடிச்சது வந்துட்டு நான் கொஞ்சம் கண்டினியூஸா அவங்க மற்ற தெலுங்கு படம் எல்லாம் பாக்குறதுல வச்சு சொல்றதுல இது கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ட்ரை பண்ணி வந்திருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்லாம் இல்ல. அதர்வா கேரக்டர் ஓகே நல்லா இருந்துச்சு, ஆனா அந்த கேரக்டர் இன்னும் ஏதாவது பெருசா பண்ணிருக்கலாம். நம்ம சாகும் போது நம்மளால அவங்க கூட கனெக்ட் ஆக முடியல. அதுதான் அது மாதிரி பண்ணாம. பட் இருந்தாலும் அதர்வா அந்த ரோல நல்லாவே பண்ணிட்டான். ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவி பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவருக்கு பேக் ஸ்டோரியோ இல்ல அவரோட வாண்டோ என்னன்றது இல்லாதப்போ கொஞ்சம் அந்த கேரக்டர் அந்த இடத்துல அதுவும் வீக் ஆயிடுச்சு. இன்னொருத்தெல்லாம் சொல்லு. எனக்கு எஸ்கே கேரக்டர் ஓகேவா தான் இருந்துச்சு. எனக்கு கேட்டா சூர்யாவோட எஸ்கே கொஞ்சம் நல்லா புல் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த சில்லோட் ஷாட்ஸ்லாம் அந்த எக்ஸாக்டா வந்து இன்டர்வல் பிளாக்ல அவர் ஒரு கம்பேக் கொடுக்கும் போதெல்லாம் வந்துட்டு உண்மையாவே நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு எனக்கு. ஏன்னா சூர்யா நினைச்சு பார்க்கல, நிறைய இடத்துல சூர்யா தெரிஞ்சாரு. அடியாலைய சாங்கிற டைம்ல எல்லாம் எனக்கு சூர்யா எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இருந்தாரு. ஆனா எஸ்கே பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸ்ரீலீலா எனக்கு கம்பேரிட்டிவ்லி இந்த படம் உண்மையாவே பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். ஆனா அந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்கோப்பே கிடையாது, இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் சீன்ல கிளைமேக்ஸ் அப்ப அந்த கேரக்டர் ரிவோல்ட் ஆகிற சீன் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. அடுத்து அதர்வா சொல்லணும்னா அதர்வா ஓகே, அது ரொம்ப ஓகே. அது ஏதோ ஃப்ரெண்டு ஹீரோக்கு லவ் ஹெல்ப் பண்ற கேரக்டர் மாதிரி தான் நிறைய சீன் வந்துட்டு இருந்தாரு. அந்த கேரக்டருக்கு ஐயோ இப்படி ஆயிடுச்சு செகண்ட் ஆக்ட்ல அப்படிங்கிற மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகல. அதே மாதிரி தான் ஜெயம் ரவியும் சொன்னா அவனோட வாண்ட் வந்துட்டு எஸ்கேவை பழி வாங்கணும்னா அது அவ்வளவு ஸ்ட்ராங்கான ரைட்டிங்காவே தெரியல. அவன் ஒரு சுப்ரீமிஸ்ட் மாதிரி அவனே நினைச்சுக்கிறான். படத்துல நல்லா பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அவன் ஃபேஸ பாத்துட்டாங்கன்னா முடிஞ்சு அந்த மாதிரிலாம் பில்டப் பண்ணி போயிட்டு ஒண்ணுமே இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கலுக்கு இது ஆக்சுவலா ஒரு நல்ல வாட்ச் தான். ஆனா ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி செகண்ட் ஹாஃப் எல்லாம் ரீவாட்சே பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரியும் இல்ல. ஒரு எமோஷன்லெஸ் செகண்ட் ஹாஃப் தான் படம் ஃபுல்லாமே. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே இருந்துச்சு. எந்த ஒரு எமோஷனும் இல்லாம நடக்கிறத அப்படியே பாத்துக்கிட்டு அப்படியே ஒரு டிராவல்ல போகும்போது வேடிக்கை பாக்குற மாதிரி தான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். என்ன கேட்ட வரைக்கும் பராசக்தி ஓகே, டைட்டில் இருக்கிற ஃபயர் படத்துல இல்ல. என்னோட ஒப்பீனியன் சொல்லணும்னா ஒரு ஒன் டைம் வாட்ச் ஆனா போய் பார்க்கலாம். சும்மா என்ன காமிச்சிருக்காங்க என்ன அப்படின்ட்டு டெக்னிக்கல் விஷயத்துக்காக கொஞ்சம் பார்க்கலாம் இந்த படத்தை, அவ்வளவுதான்.